வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு 60ஐ 20 ஆக்குவது எப்படி? நான் தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை வெளிப்படுத்தி ஆராய்ந்து அனுபவித்து தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏதோ புத்தம் பொதுவாக சொல்கிறான் என்று நினைக்காதீர்கள். 60 வயது கிழவன் முதிர்ந்தவன் 20 வயது ஆண்மகன் போல் செயல்பட இந்த மூலிகை பயன்படுகிறது. அதே போல் நெருஞ்சமுள் 10 மனைவிகளை திருப்திப்படுத்தக்கூடிய சக்தி அதில் இருக்கிறது என்பதை முன்னோர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு மூலிகைகள் இருக்கிறது. இன்றைக்கு செம்பருத்தி பூ, இது சிவலிங்கத்துக்கு பூசித்தால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புசித்தால் என்பது தான் உண்மை. சிவலிங்கத்துக்கு இதை புசித்தால் இந்த செம்பருத்தி பாருங்கள், இது மேலே இருக்கிற மகரந்த தூள் ஆண்களுக்கானது, கீழே இருக்கும் இதழ் பெண்களுக்கானது. 60 வயசு ஆனாலும் குழந்தை இல்லை, கோயிலை சுற்றியும் குழந்தை இல்லை இப்படின்னு பல்வேறு குழப்பத்தில் இருக்கும் ஆண் பெண் இருவரும் இந்த மகரந்த காம் மேலே இருக்கக்கூடிய மகரந்தம் இதுதான் தேனீக்கள் கொண்டு போய்ட்டு அதனுடைய குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்கும். அதே போல் கீழே இருக்கும் இதழை பெண்கள், கொழுப்பை கோளாறு உள்ள அனைத்து பெண்களும் இந்த பூவை தினந்தோறும் ஆண்கள் 10 காம்பு சாப்பிட்லாம், பெண்கள் அந்த காம்பு கீழே இருக்கிற அந்த இதழை சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டால் பாருங்கள், இந்த இதழ் இந்த காம்பு ஆண்கள் சாப்பிடக்கூடியது. இது மகரந்த தூள். இது ஆண்கள் சாப்பிடுவதற்கு ஒரு நாளைக்கு 10 காம்பு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஆண்மை வீரியமாகும், விந்தணுக்கள் உற்பத்தியாகும். இதை ஏதோ கேலி செய்வது போல் ஏற்றுக்காதீங்க. இதை நம் தமிழர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை இப்போது ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொண்டு நெருஞ்சமுல்லை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள், ஆண்மை விருத்தியாக. அதுபோல் செம்பருத்தியும் ஆண்மை விருத்திக்கு இந்த மகரந்தம், இந்த இதழ்கள், இந்த செம்பருத்தி இதழ்கள் பெண்களுடைய கருப்பை பிரச்சனை தீர்க்கும். இதை ஒவ்வொருவரும் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வது சிவலிங்கம் என்பது சிவனுடைய லிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு. சிவம் என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். ஓம் நம சிவாயா அப்படி என்றால் 9 கிரகங்களாலான அப்படி என்பதுதான் ஓம். 9 நம்ம சிவாயா என்றால் நம்ம உடம்பானது, 9 கிரகங்களான நம்ம உடம்பு அப்படின்றது தான் அந்த ஓம் நம சிவாயா. ஏற்கனவே இந்த செம்பருத்தி பூவை நான் சாப்பிட்டு காண்பித்திருக்கின்றேன். இப்போது மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றேன். இது ஏனோ தானோ என்று நினைக்காதீங்க. வீட்டுக்கிட்ட வளர்த்து சாப்பிட்டால் ஆண் பெண் உறவு பாசமாக இருக்கும். இது எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஆண்கள் சாப்பிட்லாம், ஆண்கள் இதழையும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் சாப்பிட்லாம். ஆனால் பெண்கள் சாப்பிட்டா அந்த கருப்பை பிரச்சனை, நீரடைப்பு, கருப்பையில் மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை அப்படின்றத நீக்கக்கூடிய இந்த சக்தியை சாப்பிடணும். இதை நான் வலியுறுத்தி சொல்கின்றேன். உபயோகித்து அனுபவித்து சுகமாக வாழ நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். இதை சாப்பிட்டால் லேசாக ஒரு துளி தேன் இருக்கும் போல் இருக்கும். காம்பை மட்டும் எடுத்துட்டு பூவையும் மகரந்த தூளையும் சாப்பிட்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆன்மீகம்
ஆண்மை என்பது விருத்தியாகும். பெண்களுக்கும் பொறுப்பை பிரச்சனை தீரும். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.